உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊழல். ஊழலும் மனித மனநிலையும் எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். இப்போ நாம் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போகிறோம், அல்லது ரோட்டால் மோட்டார் பைக் ஓடிக்க போகிறோம். ஓடி போக நாம் ஒரு குற்றத்தை செய்கிறோம். நாம் ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த உத்தியோகத்தருக்கு குறிப்பிட்ட ஒரு பணத்தையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ நம்மளை விடுவிக்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம்னா அவருக்கு இலஞ்சமாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு நாம் சொல்லுறோம், அவள் லஞ்சம் வாங்கிட்டான், அவள் லஞ்ச பேர் வழி, அவள் லஞ்சம் வாங்குறான்னு சொல்லி குற்றச்சாட்டை வைக்கிறோம். இதே நேரம் வேறு வேறு துறைகள் எடுத்து சொன்னாலும் இதே நிலைப்பாடு இன்றைக்கி இருக்கி. இது ஏன் இப்படி இருக்கி? மனித மனநிலை, மனிதண்ட மனம் அதை எப்படி நோக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இயல்பாக பாருங்கள், ஒரு வைத்தியசாலைக்கு போங்க. ஒரு வைத்தியசாலைக்கு போனால் நாம் அங்கே வைத்தியர் ஒருவர் லஞ்சமாக உங்கள்கிட்ட ஏதாவது பணத்தையோ அல்லது பொருளையோ கேட்குறான்னு வைப்போம். உடனே நாம் வெளியே வந்து கடுமையாக விமர்சிப்போம். இப்படி டாக்டர் மாதிரி இருக்கலாமா அப்படின்லாம் விமர்சிப்போம். இதே மாதிரி தான் ஒரு பாடசாலைக்கு போனாலும் அங்கே ஒரு அதிபர் ஏதாவது ஒன்றை லஞ்சமாக கேட்டோன்னே அதையும் கடுமையாக விமர்சிப்போம். இதே நேரம் போலீஸ் நிலையத்துக்கு போனோம்னு சொன்னால் அங்கே லஞ்சமாக ஏதாவது கேட்டால் அதை நாம் கொடுத்துட்டு வருவோம், ஆனால் அதிகமாக விமர்சிக்க மாட்டோம். இது ஏன்னு சொன்னால், நம்மளோட மனநிலையில் நாம் வச்சிருக்கிற எண்ணப்பாடுகள், நாம் ஒரு விஷயத்தை மனநிலை என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்மளை அறியாமல் ஒரு விடயத்தை ஃபிக்ஸ் பண்ணுது, நிலையாக நிறுத்துது. என்னென்னு சொன்னால், போலீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே லஞ்சம் வாங்குறாக்கள் தான், அல்லது இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே லஞ்சம் வாங்குறாக்கள் தான், அப்படி ஒரு நிலைப்பாட்டை நம்மளோட மனதை என்னென்னு சொன்னால் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போ நாம் ஒரு காரியத்துக்காக போலீஸ் நிலையத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி இருக்கார். நேர்மையான போலீஸ் அதிகாரியை காண்றீங்க. அவர் உங்கள்ட்ட எந்த ரூபாவுமோ எந்த பொருளுமோ எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் வந்து பெரிய ஷாப் கோழுவீங்க. அப்படியே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்டப்பா, இப்படி ஒரு ஆஃபீஸர் இருந்தார், அவர் என்ன நேர்மையான ஆளுண்டு தெரியுமா, அவர் ஒரு ரூபா காசு கூட என்கிட்ட எதிர்பார்க்கலையே, அப்படி நேர்மையான ஆளுண்டு நீங்கள் புகழ்றீங்க. ஏன்னு சொன்னால், இந்த புகழ்ச்சி ஏன் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால், உங்களோட மனதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க, போலீஸ் உத்தியோகத்தில் எல்லாரும் லஞ்சம் வாங்குற நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினதால தான் ஒரு நல்ல உத்தியோகத்தரை கண்டோடனே, ஒரு நல்ல மனுஷனை நல்ல உத்தியோகத்தரை கண்டோம் உங்களுக்கு அது தாங்கிக்கிறது இல்லை, அதை நீங்கள் புகழ்கிறீங்க. இதே மாதிரி தான் வைத்தியசாலையில் வேலை செய்கிற டாக்டர்மாரை நீங்கள் ஒரு உயர்வான இடத்துல வச்சுட்டீங்க. டாக்டர்மாரண்டா இப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் இல்லை மற்ற மதத்தில் சொல்லுவாங்க தெய்வத்துக்கு சமன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ இவ்விடத்தை நீங்கள் டாக்டருக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தோடனே அந்த வைத்தியர் உங்கள்கிட்ட அல்லது ஆசிரியர் அல்லது அதிபர் அப்படி உயர்வான அந்தஸ்தில் நீங்கள் வச்சிருக்க ஒரு ஆள் இளஞ்சம் எதிர்பார்த்தோடனே நீங்கள் வந்து கடுமையாக விமர்சிப்பீங்க. ஏனண்டா இதையும் நீங்கள் மனதில் வச்சது தான். அப்போ இந்த டிஃப்ரெண்ட் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி மனசில் வச்சதும், இந்த வைத்தியர்கள் எல்லாரும் நல்லவர்கள் இப்படி நேர்மையானவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதாலேயும், ஒரு போலீஸ் நிலையத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்தரை கண்டோன்னே நமக்கு மகிழ்ச்சியும், ஒரு வைத்தியத்துறையில் ஒரு டாக்டரை மோசடியாக கண்டோன்னே ஒரு ஆதங்கம் வரதுக்கு காரணம் நாம் மனதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது தான். இதை நாம் உணரணும். அப்போ இதிலேருந்து வெளிப்படைஞ்சி ஏன் இப்படி நடக்குது, வேறு விடயங்கள் எப்படி தவிர்த்துக்கிறோன்றதை நாம் என்ன செய்யணும்டா, சற்று விழிப்பிருந்து நீங்கள் என்ன செய்யணும், நாம் எல்லாரும் இந்த ஊழல் லஞ்சம் என்ற விடயத்தில் உத்தியோகத்தர் மாறணும் என்று நீங்கள் நினைக்கப்படா. இப்போ அந்த உத்தியோகத்தர் மாறணும் என்று நீங்கள் நினைக்காம, நான் கொடுக்க மாட்டேன், நான் சரியாகத்தான் இருப்பேன் என்று சொன்னால் எல்லாம் மாறும். ஆனால் இவிடத்த உண்மைத்தன்மை என்னென்னு சொன்னால், அப்போ நான் போலீஸில் ஒர்க் பண்ணக்க கூட ஒரு வாகனத்தை நிறுத்தினா ஒரு ஃபைலை திறந்தோடனே அதில் எப்படியும் 500 காசோ 100 காசோ 1000 காசோ இருக்கிறத கண்டு ஒரு வாரம் எடுக்கலை. ஆனால் இது ஏன் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா,
அங்கே உத்தியோகத்தர் உங்கள்கிட்ட கேட்கல, யாருமே கேட்கல. ஆனால் நீங்கள் ஒரு குற்றத்தை செய்கிறீங்க, அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க, நீங்களா அதை கொண்டு திணிக்கிறீங்க. அதால் நீங்களாம் மனதில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எல்லோரும் அப்படி தாண்டு. இதில் இந்த மனம் வந்துட்டு என்ன செய்துச்சுன்னா, ஒரு சிலரை பார்த்துட்டு எல்லாருமே அப்படித்தான் என்றதை இந்த மனம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு விபச்சார பெண்மணியை எடுத்து பார்த்தேன்னு சொன்னால், விபச்சார பெண்மணியோட தொழிலே விபச்சாரமாக இருக்க அவட மைண்டில் எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னுச்சுன்னா, ஆண்கள் எல்லாம் மோசம், ஆண்கள் எல்லாருமே மோசம், ஆண்கள் எல்லாம் அப்படித்தான் என்றதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவான். இப்போ நல்லொழுக்கம் உள்ள ஒரு ஆணை கண்டாலும் அந்த பெண்மணிக்கு அவரும் அப்படித்தான் என்றுதான் போகும். அப்போது நாம் நாளாந்தம் நம்ம என்னத்தை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ அதை நாம் நம்புகிறோம். நம்பி அதை நாம் முடிவாக மனசில் வைக்கும். நம்மளை அறியாமலே அது மனசில் முடிவு ஒன்று எடுக்குதுன்னுச்சுன்னா, மனிதன் எல்லோரும் மோசடிக்காரன். ஏன்னுச்சுன்னா, நம்மளை ஒருவன் ஏமாத்திருப்பான், அல்லது ஒரு நண்பன் வந்துட்டு நம்மளை ஏமாத்திருப்பான். இப்போ நண்பர்கள்லாம் மோசம். அப்போ 1-2 செயற்பாடுகள் மோசமாக அமையக்க நம்மளோட மனது அதை ஃபிக்ஸ் பண்ணுது, முழுமையும் அப்படித்தான் என்று சொல்லி மனது ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த மனதில் இருந்து வெளியே வரணும் என்றது தான் முதல் கட்டம். இந்த மனதில் போக்கில் இருந்து நாம் வெளியே வந்து பார்க்கணும். இப்போ மனம் என்ன பேசுது, நாம் என்ன செய்கிறோம், ரெண்டையும் சரியாக அனலைஸ் பண்ணி நாம் பார்த்து விழிப்படைஞ்ச மண்டிச்சேன்னா, மனதிலிருந்து வெளியான மண்டிச்சேன்னா, நாம் நேரான பாதையில் செட்டியாக போவோம். ஆகவே நம்மட மனம் வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனம்தான். மனம் சவுத்தா, மனம் நோய்வாய்ப்பட்டா, உள்ளம் மனம் நோய்வாய்ப்பட்டா முழு உடலுமே நோய்வாய்ப்பற்றும். முதலாவது நாம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது மனதுக்கு. மனதை சரியாக உறுதிப்படுத்தி மனதை சரியாக வலிமை மிக்கதாக ஆக்கிட்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு நோயும் நமக்கு வராது. நாம் மனதில் ஃபிக்ஸ் பண்ணுறத நிரந்தரமாக ஃபிக்ஸ் பண்ணாமல், எப்போ நாம் ஒரு நபரை சந்திக்க அந்த நிமிஷம் அந்த நபரோட அந்த உரையாடலை மேற்கொண்டு அவர் இறந்த காலத்தில் செஞ்சதை நாம் மனசில் எடுக்காமல், இப்போ அவர் எப்படி இருக்காருன்ற நிலைப்பாட்டோடு நாம் மனநிலையை நாம் ஒருநிலைப்படுத்தி நாம் சிறப்பான முறைக்கு மனதை பார்த்துட்டோம்னு சொன்னால் உலகத்தில் எல்லாம் நமக்கு சிறப்பாகவே அமையும். ஆகவே மனம் என்ற ஒன்று, உடல் என்ற ஒன்று. உடல் சரியாக இயங்கணுமெண்டா நம்மட மனம் சரியாக இயங்கணும். இதைத்தான் ஔவையாரும் ஒரு பாடலில் சொல்லியிருந்தா, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இதை நாம் உணரணும், வாழ்க்கைக்கு எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்ல தேக ஆரோக்கியமாக வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.